நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை முதல்வர் வைத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு திரு வேல்முருகன் வராமல் இருந்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனை சபாநாயகர் திரு அப்பாவு தொடர்ந்து அவமரியாதை செய்து வருகிறார் என்கிற விமர்சனம் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வந்தது. அதையே வழிமொழிந்து திரு வேல்முருகன் பல நேர்காணல்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பல்வேறு சமயங்களில் திமுகவை விமர்சித்தும் திமுக மீது கண்டனம் தெரிவித்தும் பலமுறை பேசியிருக்கிறார். இவ்வாறான திமுக மற்றும் வேல்முருகனுக்கு இடையேயான உரசல் உச்சகட்டமான நிலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு கடிதம் எழுதி வைத்திருந்தால் அந்த கடிதத்தை திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகனிடமும் கொடுத்திருக்கிறார். ஏன் துரைமுருகனிடம் கொடுத்தார் என்றால், அவர் தற்போது வெற்றி பெற்றிருப்பது திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திலிருந்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அந்த ராஜினாமா கடிதத்தை திமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு துரைமுருகனிடம் தான் கொடுக்க வேண்டும். அப்படிதான் அவரும் கொடுத்திருக்கிறார். ஆனால் துரைமுருகன் அந்த சமயத்தில் அவரிடம் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் துரைமுருகனுக்கும் வேல்முருகனுக்கும் நல்ல ஒரு நெருக்கம் இருக்கிறது. துரைமுருகன் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த தம்பி திமுகவின் மாணவர் அமைப்பில் இருந்து வந்தவர் தான், அவர் திமுக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து துடிப்பாக வந்த ஒரு இளைஞன் என்கிற ஒரு பாராட்டையும் வேல்முருகனுக்கு எப்போதுமே வழங்கக்கூடியவராக திரு துரைமுருகன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் துரைமுருகன் அந்த நேரத்தில் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு வேல்முருகனும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றார். ஏற்கனவே இவ்வாறாக திமுக மற்றும் வேல்முருகனுக்கு இடையே ஒரு முரண் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. மற்றொரு புறம் வேல்முருகன் வெளியே சென்றாலும் பரவாயில்லை, அவருக்கு பதிலாக பாமகவை உள்ளே இழுக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனையும் தற்போது திமுகவிற்குள் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பாமக உள்ளே வந்தால் விசிக இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அவ்வாறாக பாமக உள்ளே வந்து விட்டாலும் திருமாவளவனிடம் பேசி சரி செய்து கொள்ளலாம். திமுக கூட்டணியில் விசிகவும் இருக்கும், பாமகவும் இருக்கும் என்கிற ஒரு இடத்திற்கு தான் தற்போது திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில்.